ஸோ வணக்கம் கேமர்ஸ். ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸ் எல்லாம் யாருக்கு தாங்க பிடிக்காது? அந்த கேமோட ஓப்பன் வேர்ல்டுக்குள்ள நம்ம இது வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அந்த மாதிரியான உங்களோட மொபைல் ப்ளே பண்ற ஒரு டாப் 10 பெஸ்டான ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸ் தான் இந்த வீடியோல லிஸ்டா போட்டிருக்கேன். இந்த மாதிரி கேம்ஸை லிஸ்டா போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். எடுத்ததும் 15 கேம்ஸ் செலக்ட் பண்ணி அதுல எல்லாத்தையும் ப்ளே பண்ணி அதுல 10 கேம்ஸ் லிஸ்டா போடுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டங்க. இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 10th பார்க்க போற கேம் தான் பிளாக் கிரைம் மாஃபியா. இது இந்த மாதிரி ஒரு தரமான கேங்ஸ்டர் கேம்குள்ள இருக்க அந்த ஒரு ஓபன் வேர்ல்ட்ல அந்த கேங் வார்ஸ், ஸ்ட்ரீட் ரேசஸ்லாம் நடக்கும். அதெல்லாம் பங்கெடுத்துட்டு நீங்களும் ஆளுதான் அப்படின்ற மாதிரி காட்டி உங்களுக்கு கீழே ஒரு மாஃபியாவை பில்ட் பண்ணணும். கேம்குள்ள இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கும். ரியல் டைம் பிளேயர் வர்சஸ் பிளேயர் ஷூட்டிங் இந்த கேம்குள்ள இருக்கு. பிஸ்டல்ஸ்ல இருந்து இந்த ரைஃபிள்ஸ், லான்ச்சர்ஸ் எல்லாம் கேம்குள்ள கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வச்சு தரமா சண்டை செஞ்சுக்க முடியும். இது கூடவே நிறைய ரேசிங்கும் கேம்குள்ள இருக்கு. மல்டிபிளேயரா பிளே பண்ணீங்கன்னா வாய்ஸ் சாட் கூட எனேபிள் பண்ணிக்க முடியும். கேம்குள்ள இருக்க ஓபன் வேர்ல்ட்லயே நிறைய ஜாப்ஸ் இருக்கும். இந்த டெலிவரி பண்றது, ராபரி பண்றது, ஸ்மக்லிங், இந்த மாதிரி எல்லாம் உங்களோட கேரக்டரை தரமா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மைன்கிராஃப்ட் கேம்ஸ்ல நம்ம இன்னொரு ஆர்ட் ஸ்டைல் பார்த்திருப்போம். அதே ஆர்ட் ஸ்டைல் தான் இந்த கேம்லயும் இருக்கும். ஒரு தரமான ஓபன் வேர்ல்ட் கேம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 9th பார்க்க போற கேம் தான் பஸ் சிமுலேட்டர் சிட்டி ரைட் லைட். இது இந்த மாதிரி ஒரு பஸ் சிமுலேட்டர் கேம்குள்ள நிறைய ரியலான பஸ்ஸஸ் இருக்கு. இந்த மெர்சிடிஸ் பென்ஸ், வோல்வோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் உருவாக்குன அந்த ரியல் பஸ்ஸஸ்க்கான மாடல்ஸ் எல்லாம் இந்த கேம்குள்ள இருக்குங்க. அந்த மாதிரி மக்கள்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்க பஸ் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இந்த கேம்குள்ள ஹார்பர், வேர் ஹவுஸ் டிஸ்ட்ரிக்ட், ஓல்ட் டவுன் நிறைய இடம் இருக்குங்க. அங்கெல்லாம் போயிட்டு மக்கள்களை ஏத்திட்டு அவங்க சொல்ற இடத்துல அவங்களை இறக்கி விடணும். கேம்குள்ள இந்த பஸ்ஸை வச்சு அப்படி இந்த மேப்குள்ள தான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பீங்க. சோ உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியும் கேம்குள்ள இருக்கும். அந்த கம்பெனியையும் நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். இது கூடவே நிறைய கிரெடிட்ஸ் எல்லாம் சேர்த்து அது மூலமா அவங்களால பஸ்ஸை வாங்கி போட்டுக்க முடியும். சிம்பிளா சூரியவம்சம் படத்துல வர மாதிரி பஸ் ஓட்டி பெரிய ஆள் ஆகணுங்க. அதான் அந்த கேமோட கான்செப்டே. கேமோட கிராபிக்ஸா இருக்கட்டும், கேம்குள்ள இருக்க அந்த சிட்டிஸா இருக்கட்டும், உங்க பஸ்ல ஏற என்பிசிஸ் அவங்க எல்லாருமே அவ்வளவு டீடைலா பக்காவா இருக்கானுங்க. ஒரு செம்மையான பஸ் சிமுலேட்டர் கேம். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 8th பார்க்க போற கேம் தான் டியூட் தெஃப்ட் வார்ஸ். இது இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஆஃப்லைன் ஓபன் வேர்ல்ட் கேம். நீங்க ஆஃப்லைன்லயும் ப்ளே பண்ணிக்க முடியும். நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல கூட ஆடிக்கலாம். எக்கச்சக்கமான மல்டிபிளேயர் மோட்ஸ் கூட இந்த கேம்குள்ள இருக்குங்க. இந்த கேம்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே ஆடினே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃபரெண்டான பிசிக்ஸ்ல உருவாக்கப்பட்டிருப்பானுங்க. அது பாக்குறதுக்கே செம்ம காமெடியா இருக்கும். கேம் ஆடும்போது இன்னுமே ஃபன்னா இருக்கும். இது கூடவே இந்த டீம் டெத் மேட்ச், ஃபன்னியா டான்ஸ் ஆடுறது, எமோட்லாம் கூட போட்டுக்க முடியுங்க. இது கூடவே ஒரு சில கன் கேம்ஸ் எல்லாம் இந்த கேம்ல இருக்கு. சத்தியமா செம்ம ஃபன்னா இருக்கும். ஆன்லைன் இல்லனாலும் ஆஃப்லைன்ல கூட இந்த கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இது கூடவே கேம்குள்ள இந்த காப்ஸ் எல்லாம் உங்களை துரத்திட்டு இருப்பானுங்க. அவனுங்க கிட்ட இருந்தா சாகணும். நிறைய மினி கேம்ஸ் அண்ட் இந்த சைட் குவெஸ்ட்ஸ் எல்லாம் கேம்குள்ள இருக்கு. கேம்குள்ள இருக்க ஓபன் வேர்ல்டு குறை சொல்ல முடியாதுங்க. ஓரளவுக்கு நல்லா டீசென்ட்டா இருக்கு. பட் இந்த கேம் செம ஃபன்னா, அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரெண்டான ஒரு வைபை கொடுக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 7th பார்க்க போற கேம் தான் பார்க்கிங் மாஸ்டர் மல்டிபிளேயர் 2. இது இந்த மாதிரி ஒரு தரமான ஓபன் வேர்ல்ட் கார் பார்க்கிங் அட்வென்ச்சர் கேமுங்க. இந்த கேமோட பேர்ல கார் பார்க்கிங் இருக்கனால இந்த கேம்ல கார் பார்க் பண்ற மாதிரியான வேலை மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அப்படிலாம் இருக்காதுங்க. பேருக்கு தான் பார்க்கிங் மாஸ்டர். ஆனா அதையும் தவிர்த்து இந்த கேம்குள்ள ட்ரிஃப்ட் ரேசிங், டிராக் ரேசிங், இது கூடவே எக்கச்சக்கமான ரேஸ் ஈவென்ட்ஸ் கேம்குள்ள இருக்கு. ஒரு தரமான ஓபன் வேர்ல்ட கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. ஓபன் வேர்ல்ட பத்தி பேசினாலே நிறைய பேசலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேப், நிறைய லொகேஷன்ஸ் கேம்குள்ள இருக்கு. அப்படியே கிராபிக்ஸ் சைடு வந்தோம்னு வைங்களேன், ஒரு பக்கா கிராபிக்ஸ்ல இந்த கேமுக்கு எந்த அளவுக்கு பெஸ்டான கிராபிக்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிராபிக்ஸ் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. இந்த கேம்ல பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கேம்குள்ள இருக்க அந்த ஒரு ஓபன் வேர்ல்டு தான். அதே மாதிரி இந்த கேம்ல கார் மட்டும் இல்ல, இந்த போலீஸ் காரு, டாக்ஸி, ஸ்கூல் பஸ், ஃபயர் ட்ரக், 4x4 ஆஃப் ரோட் கார்ஸ்னு எக்கச்சக்கமான விஷயங்களை ஓட்டிக்க முடியும். அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸை வச்சு இந்த கேம்குள்ள உங்களால கார் பார்க்கிங் மிஷன்ஸும் பண்ணிக்க முடியும். உங்களோட காரை உங்களால தரமா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நிறைய கார் பார்க்கிங் மிஷன்ஸ் இருக்குங்க. அதுவுமே நல்லா இருக்கு. ஒரு தரமான ஓபன் வேர்ல்டு கேம். இந்த ஓபன் வேர்ல்டா இருக்கட்டும், கிராபிக்ஸ் இதெல்லாம் மிரட்டி விட்டானுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, செம்ம ஒர்த்தா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 6th பார்க்க போற கேம் ஆஃப் ரோட் மட்ரக் கேம்ஸ். இது இந்த மாதிரி ஒரு செம்ம அடிக்டிவான மட்ரக் ரியலிஸ்டிக் கார் ரேசிங் சிமுலேட்டர் கேம். சிம்பிளா இந்த கேம்குள்ள அந்த ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்க கையில கொடுத்துருவானுங்க. சோ அந்த மாதிரியான 4x4 ட்ரக்ஸை வச்சு நீங்க எப்படி இந்த கேம்ல ரேஸ் ஓட்டுறீங்க அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த கேம்ல இருக்க கிராபிக்ஸ் தரமா பண்ணிருக்கானுங்க. இது கூடவே இவனுங்க கொடுத்தது என்னதான் ஆஃப் ரோட் கார்ஸா இருந்தாலும் அது உங்களால வேற மாதிரி அப்கிரேட் பண்ணி வெறித்தனமா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நிறைய இந்த ஆஃப் ரோட் ரேசிங் சேலஞ்சஸ் எல்லாம் கேம்குள்ள கொடுத்திருக்கானுங்க. இப்போவே சொல்லிட்டேன், பெரிய ஓபன் வேர்ல்ட் எல்லாம் கேம்குள்ள இருக்காது. அந்த ரேசிங் ஏத்த மாதிரி ஓரளவுக்கு நீட்டான ஒரு ஓபன் வேர்ல்ட கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. இந்த கேம்ல நிறைய 4x4 ட்ரக்ஸ், வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு உங்களால தரமா ரேஸ் செஞ்சுக்க முடியும். இந்த கேம்ல நீங்க ஓட்டுற அந்த ஆஃப் ரோட் கார்ஸோட பிசிக்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும். உண்மையாவே ஒரு தாறுமாறான ஆஃப் ரோட் கேம். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். செம டைம் பாஸா சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 5th பார்க்க போற கேம் தான் ட்ரைஸ்லேண்ட். இது இந்த மாதிரி படும் பங்கமான ஒரு ஆன்லைன் ஆர்பிஜி கேமுங்க. சோ இது இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி சோல்ஸ் லைக் ஆர்பிஜி கேம். இந்த கேம் நான் பெருசாலாம் இல்லங்க. இந்த கேம்ல உங்களுக்கு எதிர்க்க இந்த டஞ்சன்ஸ், மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உங்களை போட்டு தள்ளுறதுக்கு வந்துட்டே இருப்பானுங்க. சோ நீங்க அவனுங்களை எப்படி போட்டு பொழந்து கட்டுறீங்க அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்டே. இந்த கேம் உங்களால மல்டிபிளேயரா கூட ப்ளே பண்ணிக்க முடியும். முக்கியமா இந்த கேமோட ஆர்ட் ஸ்டைலா இருக்கட்டும், அந்த கிராபிக்ஸ் அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கும் ஒரு படி மேல கேம்குள்ள இருக்க அந்த ஒரு ஓபன் வேர்ல்ட் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க
பங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பக்கா சம்பவமான ஓபன் வேர்ல்ட் கேம்குள்ள இருக்கு. இப்ப நியூ சீசன் வேற கேம்குள்ள போயிட்டு இருக்குங்க. நியூ சீசன் கூடவே நியூ மெக்கானிக்ஸ் எல்லாம் கேம்குள்ள ஆட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் ஆர்பிஜி கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த கேமை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரைஸ்லேண்ட் ஆல்ரெடி பிசில இருக்கு, இப்பதான் இந்த கேம் மொபைலுக்கு வந்திருக்கு. ஆனா என்ன, இந்த கேம் உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல கிடைக்காது, நீங்க வேற விதமா தான் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 4th பார்க்க போற கேம் தான் கோட் சிமுலேட்டர் 3 மல்டிவர்ஸ். மார்வெல்ல மல்டிவர்ஸ் பார்த்திருப்போம், கோட் சிமுலேட்டர்ல யாராவது மல்டிவர்ஸ் பார்த்திருக்கீங்களா? இந்த கேம் அண்ணா பாப்பீங்க. ஒரு யூனிவர்ஸ்குள்ள இருக்க கோட் வந்தாலே அலப்பற தாங்க முடியாது. இதுல மல்டிவர்ஸா அட்டோலியம் பண்ற கோட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அது எந்த அளவுக்கு பயங்கர பண்ணா சம்பவமா இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. இந்த கேம்ல ஓபன் வேர்ல்டுக்கு பஞ்சமே இல்லங்க. நீங்க இருக்க யூனிவர்ஸ்லயே பெரிய ஓபன் வேர்ல்ட் இருக்கும். ஆனா மல்டிவர்ஸா டிராவல் பண்ணி போனீங்கன்னா அங்க இதை விட டிஃபரெண்டான நிறைய ஓபன் வேர்ல்டு மேப்ஸ் இருக்கும். இது கூடவே நீங்க வச்சு ப்ளே பண்ற அந்த கோட்க்கு நிறைய டிஃபரெண்டான பவர்ஸ் எல்லாம் அந்த கேம்குள்ள இருக்கும். கோட் எல்லாம் அந்த கேம்குள்ள கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணி அந்த கோட்டை பாத்தீங்கன்னா அதுவே செம காமெடியா இருக்கும். நிறைய மினி கேம்ஸும் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. இந்த கேம்ல லாஜிக்கே பார்க்காதீங்க, செம டைம் பாஸா ஃபன்னா ஒரு கேம் ஆனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோட் சிமுலேட்டர் 3 கேம் உங்களுக்கு தான். கேம்குள்ள இருக்க ஓபன் வேர்ல்டும் பயங்கரமா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம தேர்டா பார்க்க போற கேம் தான் பாக்கெட் சிட்டி 2. இது இந்த மாதிரி ஒரு 3D பாக்கெட் சிட்டி கேம். இந்த கேம்குள்ள இருக்க ஓபன் வேர்ல்ட் இருக்குல்ல, அதாவது அந்த சிட்டி அதே உங்களால ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தேவைப்பட்ட பில்டிங்ஸ் கட்டுறது, தேவையில்லாத பில்டிங்ஸ் எடுக்கிறதுன்னு கேம்குள்ள இருக்க அந்த மேப்பை வச்சு உங்களால எல்லாமே பண்ணிக்க முடியும். உங்களுக்கான கேரக்டரை கேம்குள்ளே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரீட் ரேசிங், பிளேன் ஓட்டுறது, இனிமே நிறைய பயங்கரமான ஃபன்னான மினி கேம்ஸ் எல்லாம் அந்த கேம்குள்ள இருக்கு. உங்க கேரக்டர் இந்த கேம்குள்ள கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கேம்குள்ள இருக்குங்க. லைக் இந்த இன்வெஸ்ட் பண்றது, நிறைய பில்டிங்ஸ் உருவாக்குறது, இந்த மாதிரி எல்லாம். இதோட சாண்ட் பாக்ஸ் மோட் எல்லாம் கேம்குள்ள இருக்கு. ஆனா என்ன, இதுவுமே உங்களுக்கு ஒரு பேடி கேம் தான். இந்த கேம்ல ரோடு போடுறதுல இருந்து பில்டிங்ஸ் கட்டுறது, உங்களுக்கான ஓன் ஹவுஸ் கட்டுறதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணிக்க முடியும். விருப்பம் இருந்தா பை பண்ணிக்கோங்க, இல்லனா உங்களுக்கு எப்படியோ அப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற கேம் தான் ரெமோமெண்டோ ஒயிட் ஷேடோ. இது இந்த மாதிரி ஒரு தாறுமாறான அனிமே ஸ்டைல் டர்ன் பேஸ்டு ஆர்பிஜி கேம். இந்த அனிமே ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பீங்களே நம்ம சேனல்ல, அவங்களுக்கு இந்த கேம் பக்காவா இருக்கும். கேம்குள்ள நிறைய விச்சர்ஸ், நிறைய கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வச்சு நீங்க இந்த கேம்ல சம்பவம் பண்ணுவீங்க. இதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இந்த கேம்குள்ள ஒரு செம்மையான ஓபன் வேர்ல்டு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் உங்களால ஜாலியா சுத்தி பார்த்துக்க முடியும். போக போக போயிட்டே இருக்குங்க, லிமிட்டே இல்ல. அவ்வளவு பெரிய ஓபன் வேர்ல்டு கேம்குள்ள இருக்கு. உங்களோட கேரக்டர் உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேமோட கிராபிக்ஸ், அனிமேஷன்ஸ் எல்லாம் அந்த களி தாறு மாறா இருக்கு. பிளேயர் வெர்சஸ் பிளேயர் மோட் கேம்குள்ள இருக்கு. இந்த கேமை அன்ரியல் என்ஜின் கிராபிக்ஸ் யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்கிறதா மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதுபடி இந்த கேமோட கிராபிக்ஸும் தாறு மாறா இருக்கு. கேம்குள்ள இருக்க அந்த ஒரு டர்ன் பேஸ்டு காம்பேட் எனிமீஸ் எல்லாம் அடிச்சு முடிச்சு விட்டா அது பயங்கர சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் அனிமி ஆர்பிஜி கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த ரெமோமெண்டோ ஒயிட் ஷேடோ கேமை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற கேம் தான் கார் டிரைவிங் மல்டிபிளேயர். இது இந்த மாதிரி ஒரு தரமான கார் டிரைவிங் மல்டிபிளேயர் ஓபன் வேர்ல்டு கேம். இந்த கேம் உங்களால ரியல் டைம் மல்டிபிளேயரா ப்ளே பண்ணிக்க முடியும். எக்கச்சக்கமான ரியல் டைம் பிளேயர்ஸோட உங்களால இந்த கேம் ஆடிக்க முடியும். ரியலிஸ்டிக் பிசிக்ஸ் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. கேம்குள்ள இருக்க அந்த மேப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளவு பக்காவா செம்மையா இருக்கும். இந்த கேம் ஆடுறது மூலமா உங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இந்த கேம்குள்ள இருக்க அந்த ஒரு ஓபன் வேர்ல்ட நீங்க ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கே மணிக்கணக்காகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இந்த கேம்குள்ள ரேஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேம்ல இருக்க அந்த ஒரு ஓபன் வேர்ல்டுக்காகவே நீங்க இந்த கேம் ஆடலாம். உங்களோட கார்ஸ் மட்டும் இல்லங்க, அந்த டிரைவரையும் இந்த கேம்குள்ள தரமா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். டிரைவர்ல இருந்து கார் வரைக்கும் எல்லாத்தையும் சும்மா பிரிச்சு மேஞ்சி வேற லெவல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சவுண்ட் டிசைன்ஸ்லாம் கேம்குள்ள பக்காவா இருக்கு. ஒரு தரமான ஓபன் வேர்ல்ட் கார் டிரைவிங் மல்டிபிளேயர் கேம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, பெஸ்டா இருக்கும். சோலதாபா கேமர்ஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோல நான் ரீசெண்டா ப்ளே பண்ண ஒரு டாப் 10 பெஸ்டான ஓபன் வேர்ல்ட் கேம்ஸ் இந்த வீடியோல லிஸ்டா போட்டிருக்கேன். இதுல நீங்க எந்த கேம் ப்ளே பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முக கேமர்ஷா. போயிட்டு வரேன், டாடா.